இந்தம்மா. ஏன் அபி, நிஜமாவே இது ரொம்ப பெரிய வேலையா? என்னம்மா அப்படி கேட்டுட்ட? என்ஆர்ஐஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போறாங்க. அதுக்கான இடத்த செலக்ட் பண்றதுல இருந்து ஆரம்பிச்சு அதை பேசி முடிச்சு கட்டடம் கட்டி பக்காவா ரெடி பண்ணி தர்ற வரைக்கும் அது நம்ம பொறுப்புமா. அப்படின்னா இவ்வளோ பெரிய வேலைக்கு நிறைய பணம் தேவைப்படும் இல்ல? ஆமாம்மா, தேவைப்படும். ஆனா அவங்க எல்லாம் என்ஆர்ஐஸ்மா, ஸ்டேட்ஸ்ல கோடிக்கணக்குல சம்பாதிக்கிறவங்க. அவங்க 7-8 பேர் சேர்ந்து இதுல இன்வெஸ்ட் பண்றாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப சின்ன விஷயமா. ஆனா என்ன, இந்த ப்ராஜெக்ட பண்ணி முடிக்கிற முழு பொறுப்பையும் நம்ம கிட்ட கொடுத்திருக்கிறது சாதாரண விஷயம் இல்லம்மா, ரொம்ப பெரிய விஷயம். ஆனா இந்த விஷயத்துல ஆதியும் தலையிட்டான். அவன்கிட்ட நம்மளை விட பணபலம் அதிகம். அவன் வேணும்னா எவ்வளவு வேணாலும் இன்வெஸ்ட் பண்ண முடியும். நம்ம கம்பெனியை விட அவன் கம்பெனி பெரிய கம்பெனி. இருந்தாலும் அதெல்லாம் மீறி நாம இந்த ப்ராஜெக்ட வாங்கியிருக்கோம்னா நிஜமா அது ரொம்ப பெரிய விஷயமா. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அபி. அபி, நல்லா கவனமா பண்ணுமா. நிச்சயமாமா. இந்த ஒர்க்கை நல்லபடியா பண்ணி முடிக்கும் போது அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட பேரு இந்த ஃபீல்டுல தவிர்க்கவே முடியாத ஒரு பேரா நிலைச்சு நிக்கும் பாரு. அபி, அபி, என்ன என்ன உஷா? அபி, எங்க அப்பா போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க அபி. போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? எதுக்கு? திடீர்னு வீட்டுக்கு வந்து அப்பா மேல கஞ்சா கேஸ் போட்டு அப்பாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. என்னது? என்ன அக்கிரமமா இருக்கு? அப்பாவுக்கும் கஞ்சாவுக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்குன்னு சொல்லி தான் அப்பாவை போலீஸ் கூட்டிட்டு போயிட்டாங்க. உஷா, நீ அவங்க கிட்ட விளக்கமா கேட்டியா? கேட்காம இருப்பேனா? கேட்டதுக்கு அவங்க என்கிட்ட ரொம்ப கடுமையா நடந்துக்கிட்டாங்க. கோபப்பட்டு கத்தினாங்க. எந்த காரணமும் சொல்லாம அப்பாவை ரொம்ப ரஃபா இழுத்துட்டு போயிட்டாங்க அபி. ஓகே, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். இது பாரு உஷா, பிரச்சனை என்னன்னு முழுசா நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் இதை எப்படி டேக்கிள் பண்றதுன்னு யோசிக்க முடியும். எதுக்காக இப்படி எல்லாம் நடக்குது? உங்க அப்பா மாதிரி பெரிய ஸ்டேட்டஸ்ல உள்ள ஆளை எதுக்கு பொய் கேஸ்ல பிடிக்கணும்? இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? தெரியும் அபி, எல்லாம் அந்த ஆதி சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான். என்னது? ஆதி சம்பந்தப்பட்ட பிரச்சனையா? ஆமா. என்ன சொல்ற? இந்த ஆதி கல்யாணம் பண்ணிக்க போறான்ல அந்த பொண்ணு ரேகா, அவ அப்பா ஒரு மினிஸ்டர்னு தெரியும்ல. ஆமா. ஏன் விஷயமா அந்த மினிஸ்டர் கிட்ட பேச அப்பா அவர் வீட்டுக்கு போயிருக்காரு. அங்க ஆதியோட மொத்த ஃபேமிலியும் இருந்திருக்கு. ஆதியோட அம்மாவும் அந்த மினிஸ்டருமா சேர்ந்து அப்பாவை ரொம்ப கத்திருக்காங்க. கடைசியில அந்த மினிஸ்டர் எங்க அப்பாவை கழுத்து பிடிச்சு வெளியில தள்ளியிருக்காரு. அப்ப ஆதி எதுவுமே பேசாம ஓரமா நின்னு எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கான். பாவம் தெரியுமா அப்பா, அவருக்கு இப்படி ஒரு குடும்பம் நடந்திருக்க வேண்டாம். என்ன உஷா, இவ்ளோ நடந்திருக்கு? ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிருக்கலாமே. அபி, உனக்கு ஏற்கனவே 1008 பிரச்சனை இருக்கு. இதுக்கு நடுவுல நான் ஏன் பிரச்சனை வேற சொல்லி உன்னை வேதனைப்படுத்தின மாதிரி தான் மறைச்சிட்டேன். ஆனா இப்போ இந்த பிரச்சனை இவ்ளோ பெருசாயிடுச்சு. உங்க அப்பா மேல ஏற்பட்ட கோவத்தை அந்த மினிஸ்டர் இப்படியா பழி தீர்த்துக்கிறது? அவர் பவரை இப்படியா யூஸ் பண்றாரு? கன்றாவியா இருக்கு இதெல்லாம் நினைச்சா. அபி, அபி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அபி. அந்த போலீஸ்காரங்க சேர்ந்து அப்பாவை நடத்தின விதம் ரொம்ப ரொம்ப மோசமா இருந்தது. அப்பாக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு ஒரே கவலையா இருக்கு. இல்ல உஷா, உங்க அப்பா கொண்டு ஆகாது, பயப்படாத ப்ளீஸ், தைரியமா இரு. முதல்ல உங்க ஏரியா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் என்ன நிலைமைன்னு பார்க்கணும். அங்கதான் ஃபர்ஸ்ட் போணும். சரி அம்மா, நாங்க போயிட்டு வந்துடுறோம். அபி, மனம் வந்துடுவாமா, அவனையும் கூட்டு போங்க. வேண்டாமா, அதுக்கெல்லாம் இப்ப வெயிட் பண்றதுக்கு நேரம் இல்ல. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உடனே என்ன நிலைமைன்னு பார்க்கணும். போயிட்டு வரமா? பத்ரமா பாத்து போங்க அபி. சரிம்மா. எக்ஸ்கியூஸ் மீ சார். என்ன சார், இவங்க என் ஃப்ரெண்டு உஷா. இவங்க அப்பா மிஸ்டர் கோபிநாத்தை இங்க அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்களா. நாங்க அவரை பார்க்கணும். பேர் என்ன சொன்ன? மிஸ்டர் கோபிநாத்.
என்ன மேட்ரு? கஞ்சா வச்சிருந்ததா பொய் சொல்லி அவர் அரெஸ்ட் பண்ணி இந்த ஸ்டேஷன் கொண்டு வந்திருக்காங்களா? கஞ்சா வச்சிருந்தன போய் மரியாதை மிஸ்டர் கோபிங்கிற? சார், எங்க அப்பா ஒன்றும் அந்த மாதிரி கிரிமினல் கிடையாது. ரொம்ப டீசென்டான ஒருத்தர், நல்ல ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவர். அவரை போய் உங்க ஆளுங்க ரொம்ப கேவலமா நடத்தி இழுத்துட்டு போயிட்டாங்க. ஏய், நீ யாரு? நான் அவரோட பொண்ணு. இப்போ என்ன வேணும்? எனக்கு எங்க அப்பாவை பார்க்கணும். அவர் மேல ஏன் இப்படி பொய்யான கேஸ் போட்டு இழுத்துட்டு போனாங்கன்னு எனக்கு தெரியணும். அந்த ஆளு இங்க இல்ல. ரெண்டு பேரும் கிளம்புங்க. பாப்பா. அது எப்படி சார்? நாங்க விசாரிச்சு தானே இங்க வந்திருக்கோம். இந்த ஸ்டேஷன் லிமிட்ல தானே அவரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அப்ப அவர் இங்க தான் இருக்கணும். யோ சார், தண்ணி அடி. இந்த பாருமா, அந்த ஆளு சாதாரண கிரிமினல் இல்ல, கஞ்சா கேஸ், நார்கோட்டிக்ஸ் கேஸ். வேற எங்கேயாவது ஸ்பெஷலா கொண்டு போய் விசாரிச்சுட்டு இருப்பாங்க. அப்புறமா வாங்க பாப்போம். இது பாருங்க சார், நீங்க சொல்றதை நம்புற மாதிரி இல்ல. வேணா நம்ப வேணா. நானா உன்னை நம்ப சொன்னேன்? ஏதோ லேடிஸா இருக்கீங்களேன்னு பாக்குறேன். இல்ல, நான் பேசுற விதமே வேற மாதிரி இருக்கும். சார், என்ன மிரட்டுறீங்களா? எங்க அப்பாவை பார்க்கணும்னு துடிச்சு போய் வந்திருக்கோம். நீங்க என்னடா இப்படி பேசுறீங்க? இந்த பாருமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல டிசிபி வர நேரம். சும்மா உங்க வீட்டுல பேசிட்டு இருக்க நேரம் இல்ல. கிளம்பு கிளம்பு கிளம்புங்க. ஓ, அந்த ஃபைல் சார். இது பாரு உஷா, உங்க அப்பாவை இங்கே தான் கொண்டு வந்திருக்காங்க. அதனால நம்ம இங்கே வெயிட் பண்ணுவோம். வா. யோ சார். அந்த லாக்அப்ல இருக்கணும், கூப்பிடு. ஏய், ஐயா கூப்பிடுறாரு, வாடா. யோ, வெளியே. திருட்டுற ஹலோ சார். எஸ் சார், எஸ் சார். ஓகே சார், ஓகே சார். வச்சிடறேன் சார். யோ சார். டிசிபி வராரு, எல்லாம் சீக்கிரம் ரெடி பண்ணு. சரி சார். வா, டிசிபி வராரு, முதல்ல அடுத்த காலி பண்ணு. சொல்றல, கிளம்புங்கம்மா. யோ கிளம்ப சொல்லியா? நீ ஒரு போய் வேலையை விட்டு பார்க்க சொல்லியா? டிசிபி வர நேரம் இங்கெல்லாம் உட்கார கூடாது. யோ கிளம்ப சொல்றியா இல்ல நீ வெளியே போறியா? மா, ஐயா சொல்றாருல, கிளம்புங்கம்மா. வா உஷா, வெளியில வெயிட் பண்ணுவோம்.
இங்க என்ன அபி நடக்குது? கவலைப்படாத, ஏதோ சதி நடந்திருக்கு. இந்த இன்ஸ்பெக்டருக்கு அப்பா எங்க இருக்காருங்கிற விஷயம் தெரியும். அப்படியா சொல்ற? அபி, இப்ப நம்ம என்ன பண்றது? இங்கே வெயிட் பண்ணலாம் உஷா. எப்படியும் டிசிபி வராருல, அவர்கிட்ட இந்த மேட்டரை சொல்லிடுவோம். அந்த மாதிரி ஒரு பெரிய ஆபீசர் கிட்ட சொன்னாதான் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். நீ கவலைப்படாத, டோன்ட் கெட் அப்செட். நம்ம வெயிட் பண்ணுவோம், சரியா? அவர் வரட்டும். நிறுத்துறா, செத்துக்கு தொலை போறான். அவனை உட்கார வை, சேர போடு. உட்காரு, உட்கார்றா. ஏண்டா பார்த்தா படிச்ச மாதிரி இருக்கிற, ஓரளவுக்கு வயசும் கூட ஆகி போச்சு. ஏண்டா கொஞ்சமாவது யோசிக்க வேணா? இப்படி உலக அனுபவமே இல்லாம இருக்கியடா. உனக்கு தெரிய வேணா ஒரு மந்திரியோட பவர் என்னன்னு தெரிய வேணா? ஏய், பணக்காரனை விட, ரவுடியை விட அரசியல்வாதி, அதுவும் அதிகாரத்துல இருக்கிற அரசியல்வாதி ரொம்ப டேஞ்சரானவன்டா. அது தெரியாம மோதுற? நீங்க பாருங்க, நீங்க பவர்ஃபுல்லான அரசியல்வாதியா இருக்கலாம், ஆனா மத்தவங்க வாழ்க்கையை கெடுக்கிற உரிமை உங்களுக்கு இல்ல. ஏய், ஞாபகம் சொன்ன கேட்க மாட்டே நீ? ஏண்டா சொன்ன கேட்க மாட்டேன் சொல்றா? ஆத்துல அனாத பணமா மிதக்கணுமா? ஹைவேஸ்ல டேங்கர் லாரில அடிபட்டு சாகணுமா? ரெண்டுத்துல எதை வேணாலும் செய்வேன்டா. ஏய், உண்மை பேசுறேன்டா. எப்பவாவது நான் உண்மையும் பேசுவேன். இப்ப பேசுறது உண்மைடா. சொடக்கு போடுற நேரத்துக்குள்ள உன்னை காணாமாக்கிட முடியும். என் பாதையில இருந்து விலகிடு, இல்ல அவனே உனக்கு சங்குதான். உங்க மிரட்டலுக்கு பயந்து என் மகளோட வாழ்க்கையை வீணாக்க முடியாது. தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க. இது என் மகளோட லைஃப். என்ன சொன்ன? என்ன சொன்ன? உன்னோட மகளா? தூ தெரி. அவ யாருக்குடா பிறந்தா? உனக்கா பிறந்தா? என்னடா முறைக்கிற? மரியாதையா பேசுறா. மரியாதையா? மரியாதை என்னடா மரியாதை? ஐயோ, அடிக்காதீங்க, விட்டுருங்க. நிறுத்துங்கடா. சார், இங்கே விடு விடு விடு. யோ, பாத்தியாயா? நம்ம பசங்க வெட்டிக்கிட்டு வானா கட்டிக்கிட்டு வர பசங்க, மோசமான பசங்க. ஏண்டா நான் தெரியாம தான் கேக்குறேன். அந்த உஷாவை என் பொண்ணுங்கிறிய, அந்த உஷா என்ன உனக்காடா பிறந்தா? டேய், உன் சரித்திரமே எனக்கு தெரியும்டா. அவ ஆத்தா எவனுக்கோ ஒருத்தனுக்கு அவளை பெத்துட்டு கை மாதிரி உங்ககிட்ட வந்து சேர்ந்தா. தூ, குடும்பமாடா வந்து 4 வார்த்தை இங்கிலீஷ்ல பேசிட்டா கௌரவமான குடும்பம் ஆயிடுமா? சரி, உன் பொண்ணுன்னு சொல்றிய அந்த உஷா, அவ என்னடான்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே கர்ப்பமா இருக்கா. இப்படிப்பட்ட கேடுகட்ட குடும்பம் உன் குடும்பம். இந்த லட்சணத்துல பெரிய இடத்து பையன் ஆதிய வளைச்சி போடலான்னு சதி பண்றீங்க. மோவன நடக்குமாடா? இப்படி எல்லாம் பேசாதீங்க. பேசுவேன்டா, பேசுவேன். பேசுறதோட மட்டும் இல்ல, உன் மானத்தை வாங்குவேன். மரியாதையா நீ என் வழிக்கு வரணும். வரல என்ன பண்ணுவேன் தெரியுமா? நீயும் உன் பொண்டாட்டியும் உன் மகளை வச்சு தொழில் பண்றீங்கன்னு, என்ன தொழில் பிராத்தல் பண்றீங்கன்னு பிடிச்சி உள்ள போட்டுருவேன். பத்திரிகையில ஃப்ரண்ட் பேஜ்ல போட சொல்லுவேன். பத்தலனா போஸ்டர் அடிச்சு சிட்டி ஃபுல்லா ஒட்ட சொல்லுவேன். ஐயா வேண்டாம், தயவு செஞ்சு அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டாதீங்க. பண்ணுவேன்டா. என் வழியில குறுக்க வந்தா என்ன வேணாலும் பண்ணுவேன்டா. எந்த எல்லைக்கும் போவேன். நான் சொல்ற பேச்ச கேட்கிற வரைக்கும் உங்களை நிம்மதியா இருக்க விடவே மாட்டேன். இத பார், இப்ப கஞ்சா வச்சிருந்தேன்னு தான் உன்னை பிடிச்சிருக்கு. இன்னும் கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணல. நான் சொல்றபடி நீ கேட்டா இப்படியே போலாம். இல்ல
கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணி பர்மனண்டா உன்னை பிடிச்சி உள்ள போட்டுருவேன். உன் குடும்பமே சந்தி சிரிச்சிரும். ராஸ்கல். இந்த அறையை நீ என்னைக்குமே மறக்க கூடாது. நாளைக்கு விடியும் போது இந்த ஊர்லயே இருக்க கூடாது. ராத்திரியோட ராத்திரியா ஓடி போயிடணும். தெரிஞ்சுதா? இல்ல நான் சொன்னதை செய்வேன். வாங்கடா. எல்லா பேரையும் எழுதிட்டீங்களே? யார் பேரையும் மிஸ் பண்ணலையே? எல்லார் பேரும் எழுதியிருக்கோம், ஒருத்தன் பேரு கூட வரல. என்னம்மா இன்னும் கிளம்பல நீங்க? டிசிபி வர நேரம்னு சொன்னல, மரியாதையை கிளம்புங்க. நான் எங்க அப்பாவை பார்க்காம இங்க இருந்து போக மாட்டேன் சார். அதுதான் உங்க தலையெழுத்துனா என்னவோ பண்ணி தொலைங்க. ஓ ரெடியா வண்டியா? அம்மா கிளம்புங்கம்மா. என்ன சார் சொல்றீங்க? உள்ளேயும் இருக்க விட மாட்டேங்கிறீங்க, வெளியிலயும் நிக்க விட மாட்டேங்கிறீங்க. இங்க நின்னு எந்த பிரயோஜனமும் கிடையாதும்மா. நான் எங்க அப்பாவை பார்க்காம இங்க இருந்து போறதா இல்ல சார். டிசிபி வர போறாருல, நாங்க இருந்து அவரை பார்த்துட்டு அப்புறம் போறோம். உங்க அப்பாவை பார்க்கணும்னு சொல்ற சரி, ஆனா இங்க டிசிபியும் வரல, ஒருத்தரும் வரல, எல்லாம் போய். என்ன சார் சொல்றீங்க? அம்மா நியாயமா பார்த்தா நான் இதை சொல்லக்கூடாது. இருந்தாலும் உங்களை பார்த்தா பாவமா இருக்கு, அதனால சொல்றேன். உங்க அப்பாவை கஞ்சா கேஸ்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணதுக்கு என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம்? அந்த மினிஸ்டர் சங்கர பாண்டியனுடைய தலையீடு தான் காரணம். மினிஸ்டரோட? ஆமாம்மா, அந்த ஆள் சொல்படிதாம எல்லாமே நடக்குது. தனியா ஒரு இடத்துல வச்சு என்கொயரிங்கிற பேர்ல என்னென்னமோ நடக்குது. நீங்க இங்க நிக்கிறதும் பேசுறதும் வேஸ்ட்டுமா. என்ன அபி இவர் என்னென்னமோ சொல்றாரு? அப்பாக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அபி. இல்ல நீ பயப்படாத, நம்ம வக்கீல் கிட்ட போய் பேசுவோம். இதோ பாருமா, மினிஸ்டர் லெவல்ல பிரஷர் பண்ணி இது நடக்குது. நீங்க உடனடியா வேற ஏதாவது ஸ்ட்ராங்கான வழியில போங்க. வழக்கமான ரூட்ல போறதால எந்த பிரயோஜனமும் கிடையாது. உங்களுக்கு யாரையாவது பெரிய இடத்துல தெரியும்னா அவங்க மூலமா மூவ் பண்ணுங்க. பெரிய பெரிய லெவல். உங்களை பார்த்தா பாவமா இருக்கு. சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க. அந்த மினிஸ்டர் குரூப் என்ன வேணாலும் பண்ணுவாங்க. இங்க நின்று டைத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, போங்க. தேங்க்யூ சார். சரி வா நம்ம போலாம்.